வாட் இஸ் கம்ப்ளீட் செக்ஸ்? ஒரு ஆண் ஒரு வேலையை செய்யறதுனால ஒரு பெண் இழுக்கப்படுறான்றது வந்து பைத்தியக்காரத்தனம். அப்போ ஒரு மனிதன் உங்கள் கூட இருக்கான், அந்த மனிதன் உங்களை அணைச்சி நான் இருக்கேன் அப்படின்றான், இட் பிகம்ஸ் அ வெரி குட் செக்ஸ். இது ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயமா நிறைய பேர் பேசிட்டே இருப்பாங்க. இதை ஆண்ணா இது பெண்ணா, இதை என்ன பொறுத்த வரைக்கும் உயிர் ஒன்று தான். அது நீங்கள் எமோஷன் இல்லாமல் பண்ணும்போது அது வேறு மாதிரி மாறி இட் பிகம்ஸ் அ லஸ்ட். சாப்பிட்டீங்க, ஜீரணமாவில் வாந்தி எடுக்கிறீங்க, இதுதான் அதுக்கான உணர்வு. ஐயா இப்போது ஒரு பெண்ணை வந்து ஒரு இழிவுபடுத்தணும், அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வந்து அந்த உடம்பை வச்சு அந்த உடம்பை வந்து ஒரு ஹாஃப் நியூடு அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி அசிங்கப்படுத்திடுறாங்க. இப்போ வந்து ஒரு ரேப் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது அந்த பொண்ணை மட்டும்தான் பேஸ் பண்ணியிருக்கு, அந்த பெண்ணையும் அந்த பெண் சார்ந்த அந்த குடும்பத்தையும் மட்டுமே பேஸ் பண்ணியிருக்கு, அது அவங்க மட்டும்தான் வந்து அசிங்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அந்த ரேப் பண்ணுறாங்களே அதுவும் தப்பு தானே ஆக்சுவலி. அப்போ அந்த அந்த ஜென்ஸ்க்கு வந்து அந்த ஒரு ஃபீல் இருக்காதா? அவங்கள வந்து அசிங்கமாக பார்க்க மாட்டாங்களா? அந்த ஒரு பயம் இருக்காதா அவங்களுக்கு? நல்ல கேள்வி. நீங்கள் கேட்குற கேள்வி எப்படின்னா, ஒரு தவறு நடக்கும்போதோ இல்லை ஏதாவது ஒன்று நடக்கும்போதோ பெண்ணே இதில் பாதிக்கப்படுற ஆண் பாதிக்கப்படுறது இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. கற்போ மானமோ இல்லை வாழ்க்கையோ இது ஆண் பெண்ணுக்கு பேதம்லாம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு கற்பு இருக்குது, எந்த பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கு கற்பு இருக்குது, எந்த ஆணாக இருந்தாலும் மானம் இருக்குது, எந்த பெண்ணாக இருந்தாலும் மானம் இருக்குது. ஆனால் இதில் பெண் மட்டுமே பாதிக்கப்படுறதுக்கான பெரிய காரணம் வந்து சமுதாய கட்டமைப்பு அப்படி இருக்குது. ஒரு சமுதாயம் ஒரு பெண்ணை அந்த மாதிரி கற்றுக் கொடுத்துருக்கு, அவள் இப்படி தான் இருக்கணும், ஒரு பெண்ணுக்கு தான் பாதிப்பு, ஒரு குடும்பத்தில் ஒரு இழுக்கு நடந்தால் பெண்ணால் தான் தலைகுனிவு அப்படின்றது ஒரு ஆணுக்கு எதுவுமே இல்லை. இந்த சமுதாயம் அது இப்படி மாற்றிருக்கு. இதில் நம்ம சமுதாயத்தை குறை சொல்லவும் முடியாது, ஏன்னா அப்படி தான் வளர்க்கப்படணும் ஒரு பெண்ணை அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பில் இருக்குது. ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக சொல்லிடுறேன். அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த மனிதர்கள் தன்னோட வாழ்க்கை முறையை மாற்றி தான் ஆகணும், இதுதான் நிஜம். அந்த காலகட்டத்தில் ஒரு பெண் வீட்டில் இருந்தால் எல்லாம் சரியாக இருந்ததுன்னா அங்கே ஆண் சரியாக இருந்தான். அந்த அந்த சமுதாயத்துலேயோ அந்த டைம்லேயோ ஒரு ஆண் ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு இழுக்குப்படுத்தலை, அந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி இருக்கிற சமுதாயம் வேறு, இன்றைக்கி இருக்கிற கட்டமைப்பு வேறு. இன்றைக்கி ஒரு ஆண் ஒரு பெண்ணை இழுக்குப்படுத்துகிற அப்படின்னா அந்த பெண்ணுக்கு அதுலேருந்து வெளியே வர கற்று தரணும்ல. உடல் மட்டுமே ஒரு பெண் கிடையாதுல்ல, கரெக்ட் இல்லை? ஒரு ஆண் ஒரு வேலையை செய்யறதுனால ஒரு பெண் இழுக்குப்படுறான்றது வந்து பைத்தியக்காரத்தனம் இல்லை, அது ஆணுக்கும் உண்டு. இதையே ஒரு பெண் சொல்ல மாட்டா, ஆண் சொல்கிறத மட்டுமே கேட்ட மாதிரி ஆகிடுதுல்ல. ஒரு பெண்ணாலையும் பேச முடியும்ல, சமுதாயத்தில் ஈக்குவலான ரைட்ஸ் இருக்குல்ல. இறைவன் நம்ம கும்பிடுற அந்த இறைவன் சிவன் ஈசனில் பாதி பெண் தானே சொல்கிறான், என்னில் பாதி நீ, நான் அப்போது எல்லாத்துலேயும் பாதி தானே, சக்தியிலையும் சரி எல்லாத்துலேயும் சரி பாதி தானே. அப்போது ஒரு பெண்ணுக்கும் அந்த சக்தி இருக்குது, அவளால் இழுக்குப்படுத்த முடியும். ஆனால் ஒரு பெண் தாங்கும் குணம் கொண்டவ, அதனால் அவள் சைலண்ட்டாக போகிறா. இந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்துகிறானோ இல்லை உடல் வச்சு கேவலப்படுத்துகிறானோ அது அந்த பெண் ஏற்றுக்கிற தன்மையை பொறுத்து தான் இருக்குது. இல்லை, இதில் ரெண்டு பேருக்கு தானே சம்மந்தம் இருக்கு. எனக்கு அசிங்கம் இருக்குன்னா அப்போ அது உனக்கும் அசிங்கம் தானே. இந்த உறுதியை யார் சொல்லித்தரா? இன்றைக்கும் ஒரு பெண்ணை அந்த மாதிரியே வளர்க்குறீங்க. நீ ஒரு ஆண்கிட்ட போகாத, பேசாத, இந்த மாதிரி இருக்காத, அது மாதிரி கிடையாது. சமுதாயம் அந்த மாதிரி கட்டமைக்கப்படலையே. எல்லா விதத்துலேயும் ஒரு பெண் ஆணுக்கு நிகர்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது எல்லாத்துலேயும் அப்ளிகபிள் தானே, கரெக்ட் இல்லை? வாழும் வாழ்க்கையில் சொல்லிக் கொடுக்குறீங்க, வளரும் கெரியரில் சொல்லிக் கொடுக்குறீங்க, படிக்கிற படிப்பில் சொல்லிக் கொடுக்குறீங்க. அப்போ ஏன் இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி வைக்கிறீங்க? இது தப்புன்ற மாதிரி ஆகிடுதுல்ல. இல்லையே, கற்புனா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்று தானே. இது ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயமா நிறைய பேர் பேசிட்டே இருப்பாங்க. இதை ஆண்ணா இது பெண்ணா, இதை என்ன பொறுத்த வரைக்கும் உயிர் ஒன்று தான். இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா உயிரும் ஒன்று தான். எல்லாத்துக்கும் ஒரே திறன் தான் இறைவன் கொடுத்துருக்கான். ஒரு பெண்ணுனா அதுக்கான குணங்கள் வேறு, ஒரு ஆண்னா அதுக்கான குணங்கள் வேறு, அவ்வளோதான். இந்த சமுதாயம் ஒரு பெண்ணை இந்த மாதிரி கட்டமைப்பில் வளர்க்குது அப்படின்னா அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பெண் மாறியே ஆகணும், இதில் ஆப்ஷனே கிடையாது. அப்படி மாறினாதான் அந்த பெண்ணால் ஆணுக்கு நிகராக வாழ முடியும். ஆணுக்கு நிகராக வாழறது உடனே மேஸ்குலின் ஜெண்டர்லையோ இல்லை வாழற வாழ்க்கையிலையோ அப்படிலாம் போயிடக்கூடாது. ஒரு இழிவுபடுத்துகிறாங்க அப்படின்னா ஒரு இழிவு பெண்ணுக்கு வந்தால் அது ஆணுக்கும் சமமாகும். ஏன்னா ரெண்டு பேருமே அதில் சம்மந்தப்பட்டவங்க. அதனால் ஒரு பெண்ணுக்கு அந்த தைரியம் சொல்லி போடணும், வாழ்க்கை இதோடு முடிஞ்சிடாது, வாழ்க்கைன்றது இது கிடையாது. ஒரு ஆணால் வாழ முடியும்னா ஒரு பெண்ணாலையும் வாழ முடியும், ரெண்டுமே உயிர் தான், ஆணுக்கும் பெண்ணுக்கும் பேதம் கிடையாது. ஆண் அப்படி வாழறானா பெண்ணாலையும் இப்படி வாழ முடியும். அந்த தைரியத்தை நீங்கள் ஊட்டி வளர்க்கணும்.
நீங்கள் உங்கள் குழந்தையோ உங்கள் பசங்களையோ நீ பெண்ணு, நீ இப்படி தான் வளரணும், நீ வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் கட்டமைப்பு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்குள்ளே நீங்களே அந்த பயத்தை விதைக்கிறீங்க. தேவையே இல்லை. இந்த உலகம் வாழறதுக்கான இடம் ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஒரு காடுன்னா சிங்கமும் இருக்கும், புலியும் இருக்கும், மானம் இருக்கும். அதுக்கு ஏற்ற திறனில் அது வாழும். ஸோ அந்த தைரியத்தை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. புலி அடிச்சிடன் மான் வெளியே வராமல் இல்லை, சிங்கம் அடிச்சிடன் மான் வெளியே வராமல் இல்லை, அது வாழுது. அந்த மாதிரி இங்கேயும் அதே தான் கற்றுக் கொடுங்க. இந்த வாழ்க்கை மிக மிக அருமையான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வாழறதுக்கான தைரியம் வேணும். அந்த தைரியத்தை நம்ம தான் கொடுக்க முடியும். அதை கொடுத்தீங்கன்னா தானாகவே எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வாட் இஸ் கம்ப்ளீட் செக்ஸ்? சர்ச்சைக்குரிய கேள்வியா? வாட் இஸ் கம்ப்ளீட் செக்ஸ்? செக்ஸுக்கு நிறைய டெர்மினாலஜி இருக்குது. நிறைய பேரோட புரிதல் வேறு மாதிரி இருக்குது. உடல் உறவு மட்டுமே செக்ஸ்ன்ற மாதிரி இன்றைக்கி பேசுகிறாங்க. இல்லை, உடலுக்கான ஒரு தேவையே நீங்கள் செக்ஸாக டெர்மினாலஜியில் சொல்கிறீங்க. அது அர்த்தம் கிடையாது. ஒரு செக்ஸ்ன்றது 2 பாடி சேரணும்னு அவசியம் கிடையாது. ஹக் கேன் பி a கம்ப்ளீட் செக்ஸ், ஒரு கடலிங் கேன் பி a கம்ப்ளீட் செக்ஸ், ஆர் ரொம்ப உணர்வான ஒரு மனிதரை நீங்கள் ஹக் பண்ணுறதுனால கூட ஒரு கம்ப்ளீட் செக்ஸ் கிடைக்கும். இங்கே உடல் உறவு அப்படின்றது உடலுக்கான ஒரு தேவை. அந்த தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ண ஒரு பார்ட்னரை தேடுறீங்க, ஒரு பார்ட்னரோட இருக்கீங்க அப்படின்னா அது செக்ஸ் ஆகிடாது. இங்கே மனம்ன்றது ஒன்று வேலை செய்யுது. நீங்கள் ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த நாய்க்குட்டி எவ்வளோ அசிங்கமாக இருந்தாலும் அது மேலே என்ன நாத்தடித்தாலும் உங்களுக்கு அதை கட்டி அணைக்கணும்னு தோணும். தட் இஸ் கால்ட் லவ். நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ, யார் மேலே உண்மையான அன்பு வச்சுருக்கீங்களோ அவங்ககிட்ட இருக்கிற எந்த குறையுமே உங்களுக்கு தெரியாது. இப்போது இந்த லவ்வை ஒரு பாடிலி நீட் கூட நம்ம அதை கம்பைன் பண்ணுறதுனால அதை செக்ஸாக நம்ம சொல்கிறோம். செக்ஸ்னால் மெயினாகவே 2 உடம்புன்னு தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். நோ, இட் இஸ் 2 டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ். 2 டிஃப்ரெண்ட் எமோஷன். அது நீங்கள் எமோஷன் இல்லாமல் பண்ணும்போது அது வேறு மாதிரி மாறி இட் பிகம்ஸ் அ லஸ்ட். சாப்பிட்டீங்க, ஜீரணமாவில் வாந்தி எடுக்கிறீங்க, இதுதான் அதுக்கான உணர்வு. சரிங்களா? ஏதோ ஒன்று தேவை, அதுக்காக இந்த உடலை யூஸ் பண்ணுறீங்க, அதுலேருந்து சில வேலை நடக்குது. யூ ஆர் சேயிங் தட் இஸ் செக்ஸ். கம்ப்ளீட் செக்ஸ் இஸ் பியூர்லி எமோஷனல். தேர் இஸ் நோ பாடிலி இன்வால்மெண்ட். ஒரு பெண்ணை பார்த்து அந்த பெண் மேலே ஏற்படுற உணர்வால் நீங்கள் அந்த பெண்ணுக்கிட்ட போகிறீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட் செக்ஸ் ஆகாது. மனதால் அந்த பெண் மேலே நீங்கள் நினைக்கும் போது கூட உங்களுக்கு அந்த பெண் மேலே ஒரு உணர்வு ஏற்படும். ஒருத்தங்களை பிடிக்கும்போது அவங்களுக்கு வலிக்குமான்னு தோணும். தட் இஸ் தேர். அந்த எமோஷன்ஸ் என் கூட இருக்கிறவங்கள நான் எந்த விதத்துலையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு இருக்கும். பிகாஸ் யூ ஆல் ஆர் அடல்ட்ஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி நான் இது சொல்ல வேண்டியது எல்லா இடத்துலையும் இருக்குது. இதெல்லாம் நம்ம புதுசாக ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை. அந்த எமோஷனில் ஒரு கேர் இருக்கும். அந்த மனிதன் மேலே ஒரு பயங்கரமான ஒரு அன்பு நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அதுதான் அதை டினோட் பண்ணும். ஸோ லைஃப்பில் when you want to have a complete sex, it is not bodily need, it is purely emotional. உணர்வுக்கான இடம் அது. ஒரு மனிதன் உங்கள் கையை ரொம்ப இறுக்கமாக ஹோல்ட் பண்ணும்போது கூட it becomes a complete sex. ஏன்னா you get satisfied. நீங்கள் உங்கள் எண்ணத்தாலையும் உடலாலையும் நீங்கள் பசி தீரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு இடத்துல ஒரு நம்பிக்கைக்கு வருவீங்க. you get satisfied. ஆமாம், இதுதான். அது மனமால் நடந்தால் போதும். உடலால் நடக்கணும்னு கூட அது அவசியம் கிடையாது. ஆனால் இங்கே நம்ம எல்லாருமே உடலை மட்டுமே ஒரு பெரிய காரணியாக பேசுகிறதுனால அது மாதிரியே கொண்டு போயிடுச்சு. இல்லை, உங்களுக்கு அழணும்னு தோணுது, உங்களோட உணர்வை யாரோட ஷேர் பண்ணணும்னு தோணுது. அப்போ ஒரு மனிதன் உங்கள் கூட இருக்கான், அந்த மனிதன் உங்களை அணைச்சி நான் இருக்கேன் அப்படின்றான். இட் பிகம்ஸ் அ வெரி குட் செக்ஸ். அஃப்கோர்ஸ், பிகாஸ் யூ கெட் சாட்டிஸ்ஃபைடு. இல்லை, செக்ஸோட அல்டிமேட்டம் என்ன? சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே. நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிறீங்களா ஒரு மனிதர்கிட்ட? அவ்வளோதான். அதுக்கு உடல் தான் தேவையான அவசியம் கிடையாது. உணர்வுகள் தான் அதுக்கு முக்கியம். ஸோ கம்ப்ளீட் செக்ஸ் டசன்ட் நீட் அ பாடி ஆர் டசன்ட் நீட் அ பாடிலி அஃபேர். உங்கள் மனமாலையும் உங்கள் உணர்வாலையும் நீங்கள் சேர்ந்து அதை சந்தோஷமாக அனுபவிக்கிறீங்கன்னா தட் இஸ் கால்ட் கம்ப்ளீட் செக்ஸ்.